ஹாய் எவ்ரிவான், நான் உங்கள் ஜெயசர்வார். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சாட்டர்டே மார்னிங். சாரி, வாய்ஸ் கொஞ்சம் மாறி இருக்கு, கிளைமேட் சரியில்லை, அதனால் அலைச்சல் வேறு. பட் உங்களுக்கு ஒரு அரவிந்த் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். இந்த அரவிந்த் மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய அரவிந்த் இருக்காங்கங்க, இன்க்ளூடிங் சில பேர் அந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கலாம். என்னென்னா, நம்ம ஒரு பொருள் அழகாக இருக்கும், அந்த அழகாக இருக்க பொருளை நம்ம பொசஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா அது நம்மளால் தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி தான் அரவிந்த் என்ன பண்ணான்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு மைண்ட் செட்டு, இது என்னோடய பொருள், இது எனக்கு சொந்தமானது, யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான், கொடுக்க மாட்டான். சேம் டைம் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். என்னை தவிர நீங்கள் யாருக்கிட்டேயும் அன்பு செலுத்தக்கூடாது அப்படின்னு. அது ஸ்லோலி வளர்ந்து என்ன ஆச்சு, ஒரு நாள் அரவிந்த் ரோடு வழியாக போயிட்டுருந்தான். அப்போது அழகான ஒரு ரேபிட் பார்த்தா. அந்த ரேபிட் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு, பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. உடனே அரவிந்துக்கு அந்த ரேபிட்டை எப்படியாவது நான் என்கிட்ட கொண்டு வரணும், என் வீட்டில் போய் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ என்ன பண்ணான்னா, அந்த ரேபிட்டை பிடிச்சிட்டான். பிடிச்சவன் என்ன பண்ணால், யாரும் பார்த்துருக்கூடாது, யாரும் அதை வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைட்டாக இறுக்கமாக பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். அப்படி பயங்கரமாக அதை கண்ட்ரோலாக அப்படி பிடிச்சிட்டு வரான். பை த டைம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அந்த ரேபிட் இறந்துருச்சு. லைஃப்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் யாரையாவது கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அவங்க மேலே வச்சுருக்கீங்க, அவங்க தான் வேர்ல்டுன்னு நினச்சி ரொம்ப நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரேபிட் மாதிரி தாங்க ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பிரேக் ஆகிடும். ஸோ அரவிந்த் மாதிரி இல்லாமல் எப்போவுமே ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் செல்ஃப் லவ் அண்ட் பாசிட்டிவிட்டி. ஒரு பொருள் அழகாக இருக்கா, அது தூரத்துலேருந்து ரசிங்க. அது சேஞ்ச் ஆகுதா, அது சேஞ்ச் ஆகட்டும். எல்லாமே இப்போ பாருங்களேன், நம்ம ஒரு பாடி, நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், நாளைக்கு நம்மளும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி தான் அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க. இங்கே கண்ட்ரோல் பண்ணும்போதோ சரி, அவங்கள பொசஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதோ சரி, எல்லாமே உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்பாயில் பண்ணும். ஸோ எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டாக இருங்க. டோன்ட் கண்ட்ரோல், லெட் தெம் சேஞ்ச் இஃப் தே வாண்ட் டு சேஞ்ச், லெட் இட் பி. நம்ம லைஃப்பை பாசிட்டிவிட்டியோட ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க. இந்த மாதிரி பின்னாடி சேசிங், அதுக்கப்புறம் டென்ஷன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த சாட்டர்டேயில் remember letting go of control, emotions and